வணக்கம். சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய பழனியாண்டவர் திருக்கோயிலில் முருகன் தெய்வ யானை இவர்களுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சியை நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக பொதுமக்களின் பொது பார்வைக்காக இந்த காணொளி மூலம் பொதுமக்களிடம் ஒரு வரலாறை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறது நமது கடையர் செய்தி பிரிவு. முருகனுடைய திருக்கல்யாணத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மதுரை மாநகரம் என்று அழைக்கக்கூடிய பாண்டியர் பெருநகரத்தில் திருப்பரங்குன்றம் என்று சொல்லக்கூடிய குடவரை கோயில் என்று சொல்லக்கூடிய பழைய கால கற்கோயிலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய கோயில்தான் பாண்டியர் நகரமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம். குடவரை கோயிலின் சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய அந்த கோவிலில் முருகனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சூரபத்மனை அளித்த பின்பு முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணம் சீரும் சிறப்போடு இன்று வரை பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து முருகன் என்று தோன்றினாரோ, திருப்பரங்குன்றம் குடவரை கோயில் என்று அமைந்ததோ அன்று முதல் இன்று வரை முருகனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி முருகனின் படைவீடாக இருக்கக்கூடிய முதல் படைவீடாக இருக்கக்கூடிய மதுரை மாநகரம், அதாவது பாண்டியன் வேந்தன் ஆட்சி செய்த அந்த மண்ணில், அந்த பாண்டியர் நகரத்தில் திருப்பரங்குன்றம் குடவரை கோயில் கல்லினால் செதுக்கப்பட்ட, கல்லினால் உருவாக்கப்பட்ட இந்த கோவிலில் முருகனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி ஆண்டுதோறும் இந்த சூரபத்மன் அளித்த அந்த கந்த சஷ்டி முடிந்த மறாவது நாள் இந்த திருக்கல்யாண நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. முருகன் திருக்கல்யாண நிகழ்ச்சியை மதுரை பாண்டியர் நகரத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேச பெருமான் அவர்கள் ஆசியோடும், சொக்கநாதனுடைய ஆசியோடும், இன்னும் சொல்லப்போனால் பெரியாண்டவர் பச்சை நாயகி என்று சொல்லக்கூடிய சொக்கநாதன் ஆசியோடும், பச்சை நாயகி என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய மதுரை மீனாட்சி, மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கயல் பள்ளக்கெண்டை என்று சொல்லக்கூடிய மீன், அந்த மீன் பாண்டியரின் அடையாளம் கொட்கை என்று சொல்லக்கூடிய மீன் ஆட்சி. மீன் என்பது பாண்டியர் வேந்தனுடைய அடையாளம். இந்த மீன்தான் மதுரை மாநகரம் என்று சொல்லக்கூடிய மதுரை, அந்த மாநகரத்தினுடைய ஆட்சி மீன் ஆட்சி. பாண்டிய வேந்தனுடைய கொடி மீன் கொடி, அதனால்தான் மீன் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த மீன் ஆட்சியில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் முறைப்படி முருகனுக்கு திருமணம் நடத்தியிருக்கிறார்கள். அன்றைய கால சங்கப்புலவர்கள் முதல், சங்ககால நக்கீரர் புலவர் முதல் கொண்டு அரசவையில் பாண்டியர் வேந்தர் அவர்களுடைய முன் பாண்டியருடைய அரசனுடைய ஏற்பாட்டில் அந்த திருமுருகனுக்கு, அந்த முருகனுக்கு தெய்வ யானையை முறைப்படி திருமணம் நடத்தி வருகிறார்கள். எப்படி முறைப்படி திருமணம் நடத்தி வருகிறார்கள்? சாதி சமயம் என்று பார்த்து, இன்னாருக்கு இன்னார் என்று முறைப்படி பெண் பார்த்து, தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுடைய மகள் தெய்வ யானையை முறைப்படி பெண் கேட்கிறார்கள். முறைப்படி பெண் கேட்டு முருகனுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். திருமணம் முடிந்து மறுவீடு செல்ல வேண்டியது பழக்க வழக்கம். எப்படி மனிதர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது பரிசம் போடுவது, நிச்சயதார்த்தம் செய்வது, பின்பு திருமணம் பெரியோர்களால் நிச்சயித்து திருமணம் முடிந்த பின்பு மொய் செய்வது வழக்கம், பிறகு உணவு அருந்துவது வழக்கம்,
பிறகு மறுவீடு செல்வதும் வழக்கம். அந்த வகையில் மதுரை மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் குடவரை கோயில் வரலாற்று சிறப்புமிக்க குடவரை கோயிலில் மதுரை மண்ணில் பாண்டியர் மண்ணில் முருகனுக்கும் தெய்வ யானைக்கும் திருமணம் முறைப்படி நடைபெற்று மறுவீடு செல்வது தேவேந்திரகுல வேளாளருடைய பொது அறமடத்திற்கு மறுவீடு செல்லக்கூடிய காட்சி என்றும் தொடர்ந்து அக்கால என்றைக்கு அந்த குடவரை கோயில் என்றைக்கு அமைந்ததோ அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து பல நூற்றாண்டு ஆண்டுகளாக இந்த முருகனினுடைய தெய்வ யானையுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கந்த சஷ்டி வெற்றி என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இந்திரன் தனது மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் திருமணம். இந்த திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிடப்படுகிறது. திருச்செந்தூரிலும் திருக்கல்யாணம் நடக்கிறது. சூரபத்மனை அழித்த தலம் என்பதனால் திருச்செந்தூரிலும் கந்த சஷ்டிக்கு பிறகு திருமணம் நடக்கிறது. சூரனை ஆட்கொண்ட முருகபெருமான் சிவபெருமானை வணங்கும் பொருட்டு போருக்கு முன்பே கட்டப்பட்ட ஆலயத்தில் பூஜை செய்து வழிபட்டிருக்கிறார். கந்தன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளான தெய்வ யானையை முருகனுக்கு மணமுடித்து வைக்கிறார். சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் முருகன் தெய்வ யானையை திருமணம் விழா தொடங்குவதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இந்த சூரசம்ஹாரம் முடிந்த மறுநாள் 7வது நாளாக இருக்கக்கூடிய முருகன் தெய்வ யானையை திருக்கல்யாணம் நடத்துகிறார்கள். அசுரனை எதிர்த்து வெற்றி பெற்றதற்கான இந்திரன் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து தந்ததோடு தேவ மயிலாகவும் மாறி சேவை செய்திருக்கிறார். இவர்களது திருமணம் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் என்றும் நடைபெற்று வருகிறது. சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதனால் திருச்செந்தூரில் கந்த சஷ்டிக்கு மறுநாள் முருகன் தெய்வ யானையை திருக்கல்யாணம் நடக்கிறது. அன்று காலையில் தெய்வ யானை தபசு மண்டபம் சென்று முருகனை மணந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மாலை குமரலிங்கர் முருகனின் ஒருவர் உற்சவர் வடிவம் முருகனின் பிரதிநிதியாக மயில் வாகனத்தில் தபசு மண்டபம் சென்று தெய்வ யானைக்கு மாலை சூட்டி நிச்சயதார்த்தம் செய்து கொள்ளுகிறார். நள்ளிரவில் இருவரும் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எழுந்திருக்கிறார்கள். அங்கு திருமணம் நடக்கும் மறுநாள் சுவாமி தெய்வயானுடன் வீதி உலாவும் செல்கிறார். அடுத்த 3 நாட்களும் சுவாமி திருக்கல்யாண மண்டபத்தில் ஊஞ்சலில் காட்சி தருவதாக நமக்கு வரலாற்று சுவடுகள் சொல்லப்படுகிறார்கள். இந்த தெய்வ யானை திருக்கல்யாணம் சூரன் எனும் அரக்கனை அழித்தார். இந்நிகழ்வு சூரசம்ஹாரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வெற்றிக்கு இந்திரன் தன்னுடைய மகள் தெய்வ யானையை முருகனுக்கு திருமணம் செய்து வைத்தார். இந்த திருக்கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடந்ததாக அத்திருத்தலத்தின் வரலாறே கூறுகிறது. அப்படி என்றால் மதுரை மாநகரம் என்று அழைக்கக்கூடிய மதுரை பெருநகரமாக இருக்கக்கூடிய பாண்டியர் வேந்தர், பாண்டியர் ஆட்சி மீன் கொட்கை பள்ளக்கெண்டை என்று சொல்லக்கூடிய மீன் பாண்டியர் வேந்தருடைய அடையாளமாக பட்டொலி வீசி மதுரையில் பறக்குது. அந்த பறக்கக்கூடிய அந்த காட்சியை மதுரை சென்றால் நீங்கள் காணலாம். அந்த பாண்டியர் வேந்தருடைய மண்ணில் திருப்பரங்குன்றத்தில் முறைப்படி தேவேந்திரனுடைய மகள் தெய்வ யானையை முருகன் திருமணம் முடிக்கிறார். அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை சாதி சமயம் சங்கடம் என்று சாதி பார்த்தும் இனம் பார்த்து முறை பார்த்து முறைப்படி பெண் பார்த்தல் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது. அதன்படி முருகனுக்கு முறைப்படி பெண் கொடுக்கிறார்கள் இந்திரன். அப்படி என்றால் இந்திரன் யார்? தற்பொழுது இந்திரனுடைய வழிபாட்டு தலத்தில் இருப்பவர்கள் யார் யார்? இந்திரனை குலதெய்வமாக வணங்கக்கூடியவர்கள் யார் யார்? இந்திரனுடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் மக்கள் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மதுரை பாண்டியர் பெருநகரமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தான் இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கூட திருப்பரங்குன்றத்தில் திருமுருகன் இந்த முருகன் திருக்கல்யாண நிகழ்ச்சி முடிந்த பின்பு மயில் வாகனத்தில் மறுவீடு போறக்கூடிய நிகழ்ச்சி மதுரை மாநகரமாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய பொது அறமிடத்திற்குத்தான் அங்கே மறுவீடு செல்வதாக, இன்றும் செல்வதாக, இன்று கூட செல்வதாக வரலாற்று சுவடுகள் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆகையினால் அங்கே குறத்தியின் வடிவமாக வள்ளியை அடையாளப்படுத்துகிறார்கள். வள்ளி திருமண நாடகம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெய்வ யானை முருகன் திருமண நாடகம் என்று ஏன் சொல் வழக்காட்டில் சொல்லவில்லை என்பது
நமது கடையர் செய்தி பிரிவின் வாயிலாக மக்கள் முன் கேள்விகள் எடுக்கப்படுகிறது. எப்பொழுதும் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தெய்வ யானை முருகன் திருமண நிகழ்ச்சி ஏன் என்று மக்கள் சொல்லவில்லை. ஆனால் வள்ளி திருமண நாடகம், வள்ளி திருமணம் இது மட்டும் சொல்லுகிறார்கள். வள்ளியை குறத்தியாக அடையாளப்படுத்துகிறார்கள். ஏன் தெய்வ யானையை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தின் மகளாக ஏன் அடையாளப்படுத்த மாட்டுகிறார்கள்? மக்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்றத்தாழ்வில்லாத சமூகம் இருக்க வேண்டும். அகங்காரம் என்னும் அகங்காரத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொல்லித்தான் சூரகம்சார் என்ற நிகழ்ச்சியை அகங்காரத்தில் இருக்கிறவர்கள் தான் என்ற ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிக்க மனப்பான்மை உள்ளவர்களே அழித்தெறிந்திருக்கிறார் அன்று முருகபெருமான். அதனால் தான் சூரகம்காரம் என்று இன்று கூட அழைக்கப்படுகிறது. தான் என்ற அகங்காரம், நான் தான் என்று அகங்காரம் கொண்டவர்கள், தான் என்ற அகங்காரம் கொண்டவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த குணம் கொண்டவர்களை அவர்களைத்தான் அசுரர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட கல்வர்களையும் அப்படிப்பட்ட அறவழிக்கு எதிராக நிற்பவர்கள்தான் அசுரர்கள். அப்படி அசுரர்கள் அறவழிக்கு எதிராக நிற்க ஒழுக்கம் இல்லாதவர்கள், வழிமுறைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களைத்தான் அன்று முருகன் அவர்களை அழித்து தர்மத்தை காத்து அன்பை போதித்திருக்கிறார். மக்கள் அன்பு செய்ய வேண்டும், தீய வழியில் செல்லக்கூடாது, எல்லாம் நன்மை வழியே செல்ல வேண்டும் என்று அன்று முருகன் அவதாரம் எடுத்து அசுரர்களை வென்று மக்களை காத்திருக்கிறார். அதனால்தான் தேவேந்திரன் தன்னுடைய மகளை முறைப்படி அவருக்கு பெண் கொடுத்திருக்கிறார் என்று கூட சொல்லுவார்கள். ஜல்லிக்கட்டில் ஒரு காளையை எவன் தன்னந்தனியாக அடக்குகிறாரோ அவர்களுக்கு பெண் கொடுப்பது தமிழருடைய மரபு. ஒரு காளையை ஒரு மிகப்பெரிய பழம் பொருந்திய காளையை யார் ஒருவர் தனித்து நின்று அந்த காளையை அடக்குகிறார்களோ அவர்களுக்கு பெண் கொடுப்பது தமிழருடைய மரபு. அதுபோன்று கொடூர குணங்கள் கொண்ட அறவழிக்கு எதிராக இருக்கக்கூடிய அசுரர்களை வென்று அந்த பாண்டியருடைய வேந்தனுடைய அந்த அறவழியில் நின்ற ஔவையார் சொன்ன ஔவை கிளவி சொல்வதை காப்பாற்றிய, ஔவை வாக்கை காப்பாற்றி, ஔவை சொல்லுக்கு உறுதுணையாக நின்ற இந்த முருகபெருமானுக்கு தேவேந்திரனுடைய மகளை அங்கே கொடுக்கிறார்கள். அதனால் அதுதான் இன்று திருக்கல்யாண நிகழ்ச்சியாக இன்று தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள முருகனுடைய கோயில்கள் அனைத்திலும் இதனுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது. தெய்வ யானையினுடைய திருக்கல்யாண நிகழ்ச்சி எப்பொழுதுமே தெய்வ திருமணங்கள் என்று சொல்லக்கூடியவார்கள். தெய்வ திருமணம், தெய்வங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் கணவன் மனைவி அன்போடு இருக்க வேண்டும், பாசத்தோடும் இருக்க வேண்டும், உற்றார் உறவினர்களோடு அன்பு கலந்திருக்க வேண்டும், சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது என்பதை போதிக்கத்தான் பல நூறு ஆண்டுகளாக இந்த கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்று வரக்கூடிய இந்த காட்சியை சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய அறுபடை வீடுகளில் ஒன்றான இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் முருகனுடைய அந்த முருகனையே இந்த சென்னை வடபழனிக்கு அழைத்து வந்தது மாதிரி இங்கே நமக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், இந்த காணொளியை பாருங்கள், முருகனுடைய அழகை பாருங்கள். முருகன் என்றால் அழகன், அழகன் என்றால் முருகன், செந்தில் நாதன், கந்தன், கதிர்வேலன், சரவணன், சரவண பவனே என்று முருகனை பல்வேறு கார்த்திகேயன் இப்படி பல பெயர்களில் முருகனை கூப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பெயர் வைத்து அவர்களை அன்போடு அழைத்து வரக்கூடிய வரலாறுகளையும் நாம் பார்க்கிறோம். முருகன் என்பவன் தமிழ் கடவுள். தமிழ் இது உலகம் முழுவதும் புலம்பெயர்ந்து சென்ற நம்மளுடைய தமிழர்கள், நம்மளுடைய பாரத தேசத்தில் இருந்து இந்திய தேசத்தில் புலம்பெயர்ந்து சென்றவர்களெல்லாம் நம்மளுடைய அடையாளம். இன்றும் பல தேசங்களில் முருகனின் அடையாளமாக அங்கே கந்த சஷ்டி, அதே நேரத்தில் பங்குனி உத்திரம், தைப்பூசம் போன்ற திருவிழாக்களில் நாம் நம்மளுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் இன்று வரை கடல் கடந்து நம்மளுடைய அடையாளங்கள் இன்றும் பறைசாற்றப்படுகிறது, அது பாதுகாக்கப்படுகிறது. எத்தனையோ படையெடுப்புகள்லாம் தாண்டி இன்றும் நமது அடையாளம் கடல் கடந்து ஒரு கோயிலாகவும் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடும் இன்றும் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த கடவுள் வழிபாடு, இந்த முருகனுடைய வழிபாடு
இருக்கிறது. இந்த முருகனை வணங்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் அதிகமாக முருகனை வணங்குகிறார்கள். பெண்கள் முருகனை நம்பி வணங்குகிறார்கள். அவர்களுக்கு கை கொடுக்கிறது. அவர்கள் எண்ணக்கூடிய வாழ்க்கையில் வெற்றி வருகிறார்கள். ஆகையினால் முருகனை வழிபடுவோம், நாளும் வழிபடுவோம், முருகனை வணங்குவோம், முருகனை வணங்குவோம். முருகா முருகா, ஓ முருகா, அரோகரா 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 என்று சொல்லி முருகனுக்கு அரோகரா சொல்லி அடுத்த காணொளியில் முருகனை பற்றி விரிவாக நாம் நமது கடையறு செய்தி பிரிவின் மூலம் மக்களுக்கு எடுத்துரைப்போம். நன்றி, வணக்கம்.